ரொம்ப எதிர்பார்ப்புக்கு இடையே வெளியாக இருக்கு குட் பை டாக்லியோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் சார். எப்படி சார் உங்கள் எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணியிருக்கா? முறையில் ஒரு பெரிய ஈர்ப்பு கிடையாது. ஃபர்ஸ்ட் சிங்கிளும் கூட நான் பெருசாக அதை எதிர்பார்க்கல. வாழ்க்கையில் என்னெல்லாம் பண்ணக்கூடாதோ சில சமயங்கள் அதெல்லாம் பண்ணணும் பேபி. என்ன காரணம் அப்படின்னா, இதற்கு முன்பு விடாமுயற்சி படம் ஒரு பெரிய வெற்றி அடையல. ஆதிக் ரவிச்சந்திரன் அடிப்படையில் அஜித் ரசிகர். ஒரு இயக்குனராக அந்த படத்தை இயக்கணும் நல்லா இருக்குமா, இல்லை ஒரு ரசிகராக அந்த படத்தை இயக்கணும் நல்லா இருக்குமா? எம்ஜிஆர் டிவி சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்று திரைப்பட விமர்சகர் நம்ம பிஸ்மி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இன்னைக்கு ரொம்ப எதிர்பார்ப்புக்கு இடையே வெளியாக இருக்கு குட் பை டாக்லியோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் சார். எப்படி சார் உங்கள் எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணியிருக்கா? இல்லை, அந்த பாடலை நான் எதிர்பார்க்கவில்லை. அதை முதல்ல நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். ஏன்னா பொதுவாகவே இந்த கமர்ஷியல் படங்களுடைய பாடல்கள் எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு பெரிய ஈர்ப்பு கிடையாது. அது மாதிரி தான் குட் பை டாக்லி ஃபஸ்ட்டு சிங்கிளும் கூட நான் பெருசாக அதை எதிர்பார்க்கல. அதே நேரம் அஜித் ரசிகர்கள் அந்த பாடலை ஒரு பெரிய அளவில் எதிர்பார்த்தாங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அவர்களுக்கு இந்த பாடல் ஒரு ஓப்பான பாடலாக இருக்குது. அவங்க எல்லாருமே இந்த பாடலை கொண்டாடுகிற அளவுக்கு இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, இதற்கு முன்பு விடாமுயற்சி படம் ஒரு பெரிய வெற்றி அடையலை. அந்த படம் ரிலீஸ் ஆன நேரத்தில் அஜித் ரசிகர்கள்லாம் அந்த படத்தை ஒரு பொய்யான ஒரு போலியான வெற்றி படம் போல் அவங்க சித்தரித்தாலும் உண்மையில் அது வெற்றி படம் இல்லை. அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. காலப்போக்கில் அந்த உண்மையே மக்களுக்கே போய் சேர்ந்துருச்சு. அதனால் அவர்கள் பெரிய அளவில் எதிர்பார்ப்பது என்னென்னா இந்த படத்தை. அதுக்கு காரணம் ஆதிக் ரவிச்சந்திரன் அடிப்படையில் அஜித் ரசிகர். அதனால் அவரும் ஒரு அஜித் ரசிகராக இருப்பதால் இந்த படத்தை பார்த்திங்கன்னா ஒரு ரசிக மனநிலையோடு அந்த படத்தை எடுத்திருப்பார். இது நமக்கெல்லாம் பிடித்தமான படமாக இருக்கும் அப்படின்னு அஜித் ரசிகர்கள் இந்த படத்தை பெரிய அளவில் எதிர்பார்த்தாங்க. முக்கியமாக அந்த ஃபஸ்ட்டு சிங்கிளையும் எதிர்பார்த்தாங்க. ஸோ அவர்களுக்கு இந்த பாடல் பார்த்திங்கன்னா ஒரு என்ஜாய் பண்ணுற அளவுக்கு இருக்குது. அதை நம்ம மறுக்க முடியாது. சார், எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் சார். ஒரு இயக்குனராக அந்த படத்தை இயக்கணும் நல்லா இருக்குமா, இல்லை ஒரு ரசிகராக அந்த படத்தை இயக்கணும் நல்லா இருக்குமா சார்? இல்லை, ஒரு இயக்குனராகத்தான் அந்த படத்தை இயக்கணும். அதுதான் சரியான விஷயம். நீங்கள் ஒரு ரசிகனாக ஒரு படத்தை இயக்குவது அப்படிங்கிறது அது ஒரு சரியான விஷயம் இல்லை. அது குட் பை டாக்லி வரும்போது நம்ம இதனுடைய ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பொதுவாகவே என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா, ஒரு இயக்குனர் என்பவர் ஒரு ஆளுமை மிக்கவர். நீங்கள் நிறைய இடங்களில் கேள்விப்பட்டிருப்பீங்க, இயக்குனரை கேப்டன் ஆஃப் த ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன காரணம் அப்படின்னா, ஒட்டுமொத்த கிராஃப்டையுமே ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு அவர் ஒரு ஆளுமை மிக்க நபராக இருக்கணும். அப்போ தான் அந்த ப்ராஜெக்டே கரெக்டாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ கேஎஸ் ரவிக்குமார் போன்ற இயக்குநர்களை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அவருடைய செட்டுக்கு போனாலே தெரியும் உண்மையிலே அவர் ஒரு கேப்டன் மாதிரி இருப்பார். ஒரு சர்க்கஸில் ஒரு ரிங் மாஸ்டர் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி கேஎஸ் ரவிக்குமார் அந்த செட்டில் இருப்பார். அந்த 60 பேர் 100 பேர் வேலை பார்க்குறாங்கன்னா அந்த 100 பேரையும் இவருடைய ஒற்றை குரல் அப்படி கட்டி போடும், கட்டளையிடும். ஸோ அதுதான் டைரக்டர். ஸோ அப்படிப்பட்ட டைரக்டர் ஒரு படத்தை எடுக்கும்போது தான் அது ஒரு சரியான படமாக இருக்கும். நீங்கள் ஒரு ரசிக மனோபாவத்தில் ரசிக மனநிலையில் ஒரு படம் எடுத்தீங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு சரியாக வரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. என்ன காரணம் அப்படின்னா, இப்போ நீங்கள் குட் பை டாக்லிக்கு வந்தீங்க அப்படின்னா ஆதிக் ரவிச்சந்திரன் அஜித்துடைய ஒரு தீவிர ரசிகர். இப்போ இவர் அஜித்தை வைத்து இயக்கும்போது சில டேக் சொதப்பலாக இருக்கலாம், சில சீன்களில் அல்லது சில ஷாட்டில் அஜித்துடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா அந்த கதைக்கு ஒட்டாமல் கூட இருக்கலாம். நீங்கள் வெறும் டைரக்டராக இருக்கும்போச்சா சார் இது கொஞ்சம் இப்படி இருக்குது, இது வேறு மாதிரி இப்படி பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியும் ஒரு இயக்குனராக இருந்தால். ஏன்னா ஒரு இயக்குனருக்கு தான் தெரியும் இந்த கதாபாத்திரம் இந்த இடத்துல எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும், இந்த கதாபாத்திரம் இந்த இடத்துல எப்படி டைலாக் டெலிவரி பண்ணணுங்கிறதுலாம் அந்த இயக்குனருக்கு தானே தெரியும். அப்போ அது அந்த மீட்டருக்குள்ளே வரலை அப்படின்னா இது ஓகே இல்லை அப்படிங்கிறதே அவரால் தான் கரெக்டாக சொல்ல முடியும். ஆனால் அவரே ஒரு ரசிகராக இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இது எதுவுமே அவருடைய மண்டையில் இருக்காது. அவர் பாட்டுக்கு வாயப்பொழுது ஆன்னு பார்த்துக்கிட்டு இருப்பார். என்னன்னா அது அவருடைய அபிமான நடிகர். இன்னொன்று இவர் ரசிகனாக விசிலடித்த ஒரு நபரை இவரே இயக்குகிறாருக்கும் போது அந்த பிரமிப்பே ஒரு மாதிரி இருக்கும்.
இவருக்கே காற்றுல பறக்கிற மாதிரி இருக்கும். சார் இப்போ எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னாக்கா கார்த்திக் சுப்புராஜ் ரஜினியை வச்சு பண்ணும்போது நான் ஒரு ரஜினியோட மிகப்பெரிய ரசிகன்னு சொல்லிட்டு தான் அவரும் படம் பண்ணார் சார். இப்போ லோகேஷ் கனகராஜ் இருக்கட்டும், அவரும் வந்து கமலாவோட மிகப்பெரிய ரசிகர் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விக்ரம் படமும் பண்ணார் சார். ரசிகர்களிடையே பெரிய வரவேற்பையும் பெற்றுச்சு சார். நல்ல கேள்வி தான். அதை நம்ம இப்படி பார்க்கணும். நீங்கள் பேட்டை படத்தை கார்த்திக் சுப்பராஜ் இல்லாமல் வேறொருத்தர் இயக்கியிருந்தால் இதை விட பெட்டரான படமாக வந்துடும். புரியுதா இல்லையா? அதே மாதிரி லோகேஷ் கனகராஜ் இல்லாமல் வேறொருத்தர் பண்ணியிருந்தால் அதை விட பெட்டரான படமாக இருந்திருக்கும். இதுதான் என்னுடைய பதில். அதே நேரம் இவர்கள் வந்து நான் இவருடைய ரசிகர் அப்படின்னு சொல்கிறதுலையே ஒரு அரசியல் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். என்னென்னா இப்போ ரஜினிகாந்துடைய தாக்கம் இல்லாமல் யாருமே சினிமாவுக்கு வர மாட்டாங்க போன தலைமுறையில். அதே மாதிரி கமல்ஹாசனை நிராகரித்து விட்டு யாருமே சினிமாவில் இருக்க முடியாது. கமலுடைய ரசிகராக தான் இருப்பாங்க. ஸோ அதனால் நான் இவருடைய ரசிகர் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு மாதிரியான ஒரு வகையான ட்ரெண்டாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது ஒரு படத்தில் ஒருத்தரை பார்த்து ரசிக்கிறதுங்கிறது வேறு. இந்த ஆதிக்க ரவிச்சந்திரனுடைய ரசிக நிலை இருக்குல்ல, அது பயங்கரமாக பார்த்திங்கன்னா எக்ஸாக்ரேட் பண்ணி அதை பயங்கரமாக கொண்டாடுகிற ரசிகர் இருக்காங்களா, ரெண்டுக்குமே ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. நீங்கள் கமலை ரசிக்கிற ஒருத்தர் படம் பண்ணலாம், தப்பு கிடையாது. அவர் பார்த்திங்கன்னா அப்பப்போ இயக்குனராகவும் இருந்துக்குவார். கமலஹாசன் ஒரு பக்கம் ரசிப்பார், அதே நேரம் நாம் இயக்குனர் அப்படிங்கிற அந்த பொறுப்போடு அந்த படத்தை எடுப்பார். ஆனால் இப்போ ஆதிக்க ரவிச்சந்திரன் அப்படி கிடையாது. அவர் வந்து அஜித்துடைய ரசிகர் அப்படிங்கிறது தான் தன்னுடைய அடையாளமாகவே காட்ட நினைக்கிறாரு. ஸோ இந்த ரசிக நிலைங்கிறது ஆபத்தானதுன்னு சொல்ல வர்றேன் சார். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆதிக்க ரவிச்சந்திரன் வந்து மார்க் ஆண்டனின்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணியிருந்தார் சார். அந்த படத்தோட சாயல் இந்த படத்தில் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க சார். இது எப்படி சார்? மார்க் ஆண்டனியுடைய சாயல் இருக்கோ இல்லையோ அதை நம்மளால் இப்போ சொல்ல முடியாது. அந்த படம் வந்ததற்கு பிறகு தான் நம்ம அதை சொல்ல முடியும். அதே நேரம் இந்த படத்தில் AAA படத்தினுடைய சாயல் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். நமக்கு கிடைத்த தகவல் அடிப்படையில் இந்த தகவலை நான் சொல்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் இந்த AAA படத்தை வந்து 2 பார்ட்டாக எடுக்கிறதுக்கு இவங்க திட்டமிட்டிருந்தாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு பார்ட் அதுவும் கூட முழுமை இடையில ஒரு முக்கால்வாசி படத்தை அப்படி ஒரு எடிட்டிங்கில் ஒப்பேத்தி வந்து அந்த படத்தை அப்படியே ரிலீஸ் பண்ணாங்க. அந்த படம் பெரிய ஃப்ளாப் ஆகிடுச்சு. அதனால் அந்த செகண்ட் பார்ட் அப்படிங்கிறது நிறைவேறாமல் போயிடுச்சு. ஸோ ஆதிக்க ரவிச்சந்திரன் அந்த செகண்ட் பார்ட் AAA படத்துக்கு சில காட்சிகள் சில விஷயங்கள்லாம் வச்சுருந்தார்ல, அதனுடைய ஒரு மாடிஃபிகேஷன் பண்ண வெர்ஷன் தான் குட் பேட் அக்லி அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது. உதாரணத்துக்கு அதில் மதுரை மைக்கேல்னு ஒரு கேரக்டர் வரும். ஸோ அந்த கேரக்டருக்காக அவர் யோசித்த விஷயங்கள், எழுதிய காட்சிகளை எல்லாமே லேசாக அஜித்துக்காக மாற்றி இந்த படத்தில் வந்து பயன்படுத்தியிருக்கார் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்குது. அதனால் அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி மார்க் ஆண்டனியுடைய சாயல் தெரியுதோ இல்லையோ, நிச்சயமாக AAA உடைய சாயல் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே சார். இப்போ ஆதிக்க ரவிச்சந்திரன் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அஜித்தோட ரசிகராக ஒரு படத்தை இயக்குறது சரி, ஓகே. ஒரு பாடகராக இந்த படத்தில் அறிமுகமாகிறது, இது எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, அதை வந்து நம்ம பெருசாக வரவேற்க முடியாது. என்னென்னா, ஒருத்தர் பாடலாசிரியர் அப்படின்னா அதற்கான நிபுணத்துவம் ஒரு திறமையும் அவருக்கு இருந்தால் தான் அவர் பாடலாசிரியர். நான் சும்மா மெட்டுக்கு ஏற்ற மாதிரி எதையாவது 2 வார்த்தையை போடுவேன், நானும் ஒரு பாடலாசிரியர், நானும் ஒரு பொயட் அப்படின்லாம் சொல்ல முடியாது. பாடலாசிரியங்கிறது ஒரு கவிஞர், அவரால் தான் அதை சரியாக எழுத முடியும். அதே மாதிரி பாடகர் என்பதற்கும் ஒரு சரியான குரல் வளம் இருக்கணும், அடிப்படையில் ஒரு சங்கீதம் தெரிஞ்சிருக்கணும். அவங்க பாடுனா தான் நீங்கள் வந்து ரசிக்க முடியும், அவர்களை பாடகராக நம்ம ஏற்றுக்க முடியும். சும்மா பார்த்தா ஒரு பேசுபொருளாக மாறுவதற்காக நானும் சேர்ந்து உங்களோட கத்துறேன், அப்போ நானும் ஒரு பாடகர் தான் அப்படிங்கிறத நம்ம ஏற்க முடியாது. அதான் அஜித்துடைய ரசிகர்கள் ஒருவேளை இவரை வந்து பாடகராக ஏற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு இசையமைப்பாளரோ அல்லது ஒரு பாடகரோ ஆதிக்க ரவிச்சந்திரனோ ஒரு பாடகராக ஏற்றுக்குவாங்களா அப்படின்னா நிச்சயமாக ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா அதற்கென்று ஒரு குறைந்தபட்ச தகுதி இருக்குது, அதற்கென்று ஒரு குறைந்தபட்ச திறமை இருக்குது. இப்போ நீங்களும் சரி நானும் சரி மைக்கு முன்னால் நின்று கத்துனோம்னா ஒரு சவுண்டு வரத்தான் செய்யும். அதனால் நான் பாடகன் அப்படின்னு சொல்லிட முடியுமா? கிட்டத்தட்ட ஆதிக்கையும் அப்படி தான் நான் பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அஜித் வந்து ஊடகங்களை வந்து ரொம்ப தவிர்த்துட்டே இருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அது அஜித் வந்து கொஞ்சம் நெருங்கி வராரோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்குது. அது எப்படி சார்? அதாவது நடிகர் அஜித்குமாருக்கு ஊடகங்கள் தேவையில்லை. என்ன காரணம்னா அவர் ஒரு பெரிய உயரத்தில் இருக்கார். இந்த உயரத்தில் இருக்கும் நடிகர்களுக்கு ஊடக ஆதரவுங்கிறது அவசியம் இல்லை. அதே நேரம் ஒரு அறிமுக நிலையில் வளர்கிற நிலையில் வந்து நிச்சயமாக ஊடக ஆதரவு தேவை. அது இல்லை என்றால் இவர்களால் அவங்க நினச்ச இடத்த வந்து அடையவே முடியாது. ஸோ அது போன்ற காலகட்டத்தில் அஜித் வந்து எல்லா ஊடகங்களோடு நெருக்கமாக இருந்தார். என்னை போன்றவர்களோட ஒரு நட்பு வச்சுருந்தார். நம்ம எப்போ கேட்டாலும் அடுத்த நிமிஷமே
அந்த இன்டர்வியூக்கு தயாராக இருந்தார். அதெல்லாம் ஒரு காலம். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு வளர்ந்த பிறகு சரி இனிமே இந்த ஊடக தயவு தேவையில்லை, நமக்குன்னு ஒரு ரசிகர் கூட்டம் உருவாயிடுச்சு, இனிமேல் நாம் சொல்கிறது தான் வேதம் அப்படிங்கிற அடிப்படையில் ஊடகங்களை எல்லாம் ஒதுக்கி வச்சார். எந்த இடத்துல சார் அவர் ஊடகத்தை ஒதுக்குனார்? இல்லை, அதான் நான் ஏற்கனவே கூட ஒரு இன்டர்வியூவில் சமீபத்தில் சொன்னேன். ஒரு 2 சம்பவங்கள் அதுக்கு காரணமாக இருந்துச்சு. என்னென்னா, ஆரம்பத்தில் உங்களுக்கு தெரியும், அஜித்தும் விஜயும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சமகாலத்தில் வளர்ந்த நடிகர்கள். அவங்க 2 பேருக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு போட்டி இருந்தது. ஒரு கட்டத்தில் போட்டியை தாண்டி ஒரு எனிமிட்டியும் இருந்தது. அது நிறைய பேருக்கு தெரியாது, ஆனால் இருந்ததுங்கிறது உண்மை. உதாரணத்துக்கு பழைய இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னாக்கா அஜித் சொல்லியிருப்பார், எங்கள் 2 பேருக்குள்ள போட்டி இருக்குது, ஆனால் பொறாமை கிடையாது. அது சொல்லுவாங்க, எல்லாருமே சொல்லுவாங்க. எம்ஜிஆர் சிவாஜி காலத்திலும் சொல்லப்பட்டது, தியாகராஜ பாகவதர் காலத்திலும் இதுதான் சொல்லப்பட்டது, ரஜினி கமல் காலத்தில் இதுதான் சொல்லப்பட்டது, அஜித் விஜய் காலத்திலும் இதுதான் சொல்லப்பட்டது. ஆனால் உண்மையில் போட்டியை தாண்டி அவர்களுக்குள் பொறாமை இருந்ததுங்கிறதும் உண்மை. 2 பேருக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு விரோதமும் குரோதமும் இருந்ததுங்கிறது உண்மை. அதில் மாற்றம் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் விஜயும் அஜித்தும் ராஜாவின் பார்வையிலேன்னு ஒரு படத்தில் சேர்ந்து நடித்தாங்க. அந்த படம் இப்போ பார்த்தா கூட உங்களுக்கு தெரியும். அதில் அஜித்தினுடைய காட்சிகள் பெருமளவில் குறைக்கப்பட்டிருக்கும். என்ன காரணம், அன்னைக்கு எஸ்ஏ சந்திரசேகர் விஜய் நடிக்கிற படங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு இருந்தார். அவர் நினைக்கிற காட்சிகள் தான் படத்தில் இருக்கணும், விஜய்க்கு ஒரு கூடுதல் முக்கியத்துவம் இருக்கணுங்கிறதுல அவர் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்தார். என்ன காரணம்னா, தன்னுடைய மகனை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுங்கிறதுக்காக அவர் அப்படி பண்ணினார். அதனால் பாதிக்கப்பட்டது யாருன்னா, விஜய் கூட சேர்ந்து நடித்த அஜித் போன்ற ஹீரோக்கள். ஸோ அப்போ அவர்கள் இது போன்ற காரணங்களால் விஜய் மேலே அவங்களுக்கு ஒரு கோபம் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் அஜித் தொடர்ந்து பயங்கர லூஸ் டாக்லாம் விட்டார். இதெல்லாம் சேர்ந்து ஒரு கட்டத்தில் அஜித்துக்கு எதிரான ஒரு சூழல் உருவாகும் போது ரஜினி கூப்பிட்டு அவருக்கு அட்வைஸ் பண்ணி, இது மாதிரி மீடியாக்களோட ரொம்ப நெருக்கமாக இருக்காதீங்க, அவங்கள்ட்ட கொஞ்சம் விலகி போங்கன்னு சொன்னதன் காரணமாக இவர் அப்படி விலக ஆரம்பித்தார். ரஜினி சொன்னதுனால தான் அது. ஆமாம், நிச்சயமாக அதில் எந்த மாற்றமே இல்லை. ஏன்னா அதுக்கு முன்ன வரைக்கும் இவர் பல விஷயங்கள் ஊடகங்கள்கிட்ட ரொம்ப வெளிப்படையாக பேசுவார். தான் குறித்தும் பேசுவார், விஜய் குறித்தும் பேசுவார். அது எல்லாமே தலைப்பு செய்தியாக மாறி ஒரு கட்டத்தில் அஜித்துக்கு ஒரு பெரிய நெருக்கடியை கொடுத்தது. அப்போ தான் ரஜினி கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு அட்வைஸை பண்ணார். எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு நடிகராக தனக்கு ஊடகங்கள் தேவைப்படும் போது அவர்களுக்கு பக்கத்தில் இருந்தார். வளர்ந்ததுக்கு பிறகு இந்த ஊடகம் தேவையில்லைங்கிறதுனால அவங்கள ஒதுக்கி வச்சார். இன்றைக்கி ஒரு கார் ரேசராக போகும்போது அவருக்கு மீண்டும் ஊடகங்கள் தேவைப்படுவதால் அவர் மீண்டும் ஊடகங்களோட நெருங்கி வருகிறார். அதைத்தான் நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். ஓகே சார், நீங்கள் சொன்ன வச்சு பார்த்தாக்கா நேருக்கு நேர் படத்துலையும் ஒரு 3 நாளாக நம்ம நடிச்சுட்டு விலகி போனதா, அந்த காரணமாக கூட இருக்கலாம் சார்? இல்லை, அது விஜய்க்கும் அஜித்துக்குமான பிரச்சனையினால் அவர் விலகி போகலை. அந்த படத்தில் விஜய் ஒரு ஹீரோ, அஜித் ஒரு ஹீரோ அப்படின்னு தான் கமிட் ஆனார். ஆனால் அந்த படத்தின் இயக்குனர் வசந்த், அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப உரிமையோடு அந்த ஹீரோக்கள்கிட்ட அவர் டீல் பண்ணுவார். உரிமையோடு அப்படின்னு சொல்கிறதை விட கொஞ்சம் அந்த அவர்களே மனம் புண்படுகிற அளவுக்கு அவருடைய ஆட்டிடியூட் இருக்கும். காரணம் என்னென்னா, இவங்கெல்லாம் சின்ன பசங்க, நம்ம என்ன சொன்னாலும் கேட்பாங்க அப்படின்ட்டு இப்போ செட்லேயே அவன்லாம் பேசுவார். இப்போ சூர்யா இருக்கார் அப்படின்னா சூர்யாங்கிற பேரை அவர் தான் வச்சார். சூர்யா பேர் சரவணன்கிறது எல்லாருக்கும் தெரியும். இப்போ அஜித் போனதற்கு பிறகு சூர்யா அந்த படத்துக்குள்ளே வர்றாரு. அவர் ஒன்றுக்கும் மேற்பட்ட டேக்குகள் வாங்கும்போது அத்தனை பேர் முன்னால் அவர் மனசு வலிக்கிற மாதிரி இவர் சில கமெண்ட்லாம் அடிப்பார், திட்டுவார். இந்த மாதிரி அஜித்துக்கும் நடக்கும்போது ஒரு கட்டத்தில் அஜித் என்ன பண்ணிட்டார், இந்த படத்தில் நம்ம நடிக்க வேணாம் அப்படின்ட்டு அதிலிருந்து நகர்ந்து போயிட்டார். அதுக்கு காரணம் வசந்துக்கும் அவருக்கும் இடையில் ஏற்பட்ட பிரச்சனை தானே தவிர விஜய்க்கும் அஜித்துக்கும் ஏற்பட்ட பிரச்சனை இல்லை. சார், உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்.